Hi everyone, I am Dr. Suganya Anandaraman, மகப்பேறு மருத்துவர். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, பீரியட்ஸ் வந்து சில பேத்துக்கு வந்து கம்மியா வரும், ஸ்கேன்டி பீரியட்ஸ்னு சொல்லுவோம். அது எதனாலன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஒரு 2 days முன்னாடி என்கிட்ட ஒரு கப்பிள் வந்திருந்தாங்க. ஸோ மெயினா வந்து அவங்களோட கன்சர்ன் என்னன்னா, போன மாசம் வரைக்கும் அவங்களோட பீரியட்ஸ் வந்து ரொம்பவே வந்து கரெக்டா வந்துட்டு இருக்கு. இந்த மாசம் மட்டும் அவங்களுக்கு பீரியட்ஸ் கரெக்டா அந்த டேட்ல வந்திருக்கு, பட் ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அதாவது ஜஸ்ட் ஸ்பாட்டிங் மட்டும் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அவங்களை எக்ஸாமின் பண்ணி பார்த்தப்பதான் தெரிஞ்சது அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி 6 months தான் ஆயிருந்தது. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து பிரெக்னென்ட் ஆனதே தெரியல, ஏன்னா பீரியட்ஸ் வந்துருக்கு, பட் வந்து ஃப்ளோ வந்து கம்மியா இருக்கு. ஸோ வந்து நீங்க ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்ல இருக்கீங்க, உங்களுக்கு ஃப்ளோ வந்து கம்மியா இருக்கு, ஸ்பாட்டிங் மட்டும் தான் ஆகுது அப்படின்னா அதை வந்து நீங்க இக்னோர் பண்ணக்கூடாது. சம்டைம் வந்து அது மெடிக்கல் எமர்ஜென்சியா கூட மாறலாம். அதே மாதிரி இன்னொரு கப்பிள் வந்திருந்தாங்க. அவங்களும் வந்து நியூ மேரிடு தான். மேரேஜ் ஆகி ஒரு 4 to 5 months தான் ஆயிடுச்சு. அவங்களும் இதே ப்ராப்ளம் தான் வந்து இருந்தது. அதாவது லாஸ்ட் மந்த் வரைக்கும் அவங்களோட பீரியட்ஸ் வந்து ரொம்ப கரெக்டா வந்துட்டு இருந்தது. இந்த மந்த் மட்டும் பீரியட்ஸ் அந்த டேட்ல வந்துச்சு, பட் லைட்டா ஸ்பாட்டிங் மட்டும் இருந்தது. அதாவது ஃப்ளோ வந்து அவங்க அப்சர்வ் பண்ணிருக்காங்க, பட் பேட் வைக்கிற அளவுக்கு கூட இல்ல அப்படின்னாங்க. அப்ப வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தப்ப என்ன இருந்ததுன்னா, எக்டோபிக் பிரெக்னன்சி அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருந்தது. எக்டோபிக் பிரெக்னன்சினா என்னன்னா, அந்த கப்பிள் பிரெக்னென்ட் ஆயிருந்தாங்க, பட் பிரெக்னென்ட் இருந்த லொகேஷன் மட்டும் நார்மல் பொசிஷனுக்கு பதிலா வந்து டியூப்ல ஃபார்ம் ஆயிருந்தது. அப்ப பார்த்தோம்னா அவங்க அதுக்கு முன்னாடி சைக்கிள்லயே கன்சீவ் ஆயிருக்காங்க. 9 week வந்து அவங்க பிரெக்னெண்டா இருந்தாங்க, பட் அன்பார்ச்சுனேட்லி அது வந்து டியூப்ல ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் அவசரமா ஆபரேஷன் பண்ணி அதை வந்து சரி பண்ற மாதிரி இருந்தது. சோ வந்து நீங்க ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப், அதாவது 25 to 40ல இருக்கீங்க, ஸ்டெரிலைசேஷன் எதுவும் பண்ணல, ஃப்ளோ கம்மியா இருக்குன்னா அதை வந்து நீங்க இக்னோர் பண்ணக்கூடாது. கண்டிப்பாவே வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். பட் உங்களுக்கு வந்து கண்டினியூஸாவே ஸ்கேன்டி பீரியட்ஸ் மட்டுமே இருக்கு, இரகுலர் பீரியட்ஸும் இருக்கு, ஒன்ஸ் இன் 3 months தான் பீரியட்ஸ் வருது, பட் வந்தாலுமே ஃப்ளோ கம்மியா இருக்குன்னா அப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இந்த பிரெக்னன்சி, எக்டோபிக் பிரெக்னன்சி இருக்கக்கூடிய சான்சஸ் எல்லாம் கம்மி. அப்போ உங்களுக்கு வேற ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். மெயினா வந்து ஹார்மோன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளோ கம்மியா இருக்கப்ப நம்ம மெயினா வந்து பாக்குற ஹார்மோன் வந்து 2 தான் இருக்கும். ஒன்னு வந்து ப்ரொலாக்டின் அப்படின்ற ஹார்மோன் வந்து பார்ப்போம். சோ காமனா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் வந்து என்னன்னா, மென்சுரல் இரெகுலாரிட்டிஸ் இருக்கு, இல்லைன்னா ஃப்ளோ கம்மியா இருக்கு, இல்ல ஃப்ளோ ஜாஸ்தியா இருக்குன்னா தைராய்டு ஹார்மோன்ல வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்ற அவேர்னஸ் வந்து இப்ப நிறைய பேருக்கு வந்துருச்சு. இப்ப நிறைய பேர் வந்து கன்சல்டேஷனுக்கு வரப்ப பாத்தீங்கன்னா அவங்க தைராய்டு ஹார்மோன் டெஸ்ட் எடுத்துட்டு ரிப்போர்ட்டோடவே வருவாங்க. பட் நிறைய பேருக்கு வந்து தெரியாத விஷயம் என்னன்னா, அந்த ப்ரொலாக்டின்ற ஹார்மோன்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு இரகுலர் பீரியட்ஸ் இல்ல ஃப்ளோ ஏதாவது டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். 3 days முன்னாடி இன்னொரு அன்மேரிட் கேர்ள் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இதே மாதிரி ஸ்கேன்டி பீரியட்ஸ் ஃப்ளோ தான் இருந்தது. அவங்களுக்கு வந்து அப்ப ஸ்கேன் பண்ணி பார்த்தப்போ ஸ்கேன் எல்லாமே நார்மலா இருந்தது, பட் பிளட் டெஸ்ட்ல வந்து நம்ம கண்டுபிடிச்சது என்னன்னா, அந்த ப்ரொலாக்டின்ற ஹார்மோன் வந்து ஜாஸ்தியா இருந்தது. சோ அதுக்கு டேப்லெட் கொடுத்து சரி பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட ஃப்ளோ வந்து நார்மல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 4வது வந்து என்ன ரீசனா இருக்கலாம் சொல்லிட்டு பார்த்தோம்னா, எல்லாத்துக்குமே காமனா தெரிஞ்சதுதான் ஓவரிஸ்ல ஏதாவது சிஸ்ட் இருக்கும். அதை வந்து முந்தி வந்து பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்ப வந்து அது நிறைய உடம்புல இருக்க தொந்தரவுகளோட கனெக்டா இருக்கிறதுனால அதோட பேரு வந்து இப்ப வந்து நம்ம மாத்தி வந்து வச்சிருக்காங்க. பிசிஓடி அப்படின்றத வந்து பாலி எண்டோக்ரைன் மெட்டபாலிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு வந்து வச்சிருக்காங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிசிஓடில நிறைய ஹார்மோன்ஸ் வந்து சம்பந்தப்பட்டு இருக்கு. அது இல்லாம மெட்டபாலிக்காவும் அவங்க பாடியில வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு வந்து சுகர் இருக்கக்கூடிய ரிஸ்க் இருக்கு, அவங்களோட பிளட் பிரஷர் வந்து ஜாஸ்தி ஆகக்கூடிய ரிஸ்க் இருக்கு. அதனால அந்த பேர் வந்து இந்த மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கண்டினியூஸா ஸ்கேன்டி பீரியட்ஸே இருந்துட்டு இருக்கு அப்படின்னா உங்க ஓவரிஸ் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாவே வந்து நம்ம வந்து ஒண்ணு அப்டமன் வழியா ஸ்கேன் பண்ணலாம். இதுவே உங்களுக்கு மேரேஜ் எல்லாம் ஆயிடுச்சுன்னா டிரான்ஸ்வெஜினல் ஸ்கேன் வந்து பண்ணி பார்க்கலாம், ஓவரிஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சம்டைம் ஓவரிஸ் வந்து நார்மலா இருக்கிறப்பையும் வந்து ஸ்ட்ரக்சரலா நார்மலா இருக்கும். அவங்க வந்து குண்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல, ஒல்லியாவும் இருப்பாங்க. அப்பவும் வந்து அவங்களுக்கு ஃப்ளோ வந்து ஜாஸ்தியா இருக்கும். அப்ப நான் சொன்ன மாதிரி மத்த பாடியில வந்து உங்களோட டயபெட்டிஸ் எப்படி இருக்கு, ஹைப்பர் டென்ஷன் எப்படி இருக்குன்னு பாத்துட்டுங்க, மெட்டபாலிக்கா உங்களோட லிபிட் ப்ரொஃபைல் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு ஓவராலா வந்து நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறப்ப அவங்க ஃப்ளோ வந்து நார்மல் ஆயிரும். சோ இன் ஷார்ட் இந்த வீடியோல என்ன பார்த்தோம்னா, உங்களுக்கு ஃப்ளோ வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு, ஸ்பாட்டிங் மட்டும்தான் இருக்குன்னா என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றத இன் ஷார்ட் வந்து பார்த்தோம். கேஸ் வந்து நீங்க ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்ல இருந்தீங்கன்னா ஃப்ளோ வந்து கம்மியா இருக்குன்னா கண்டிப்பாவே வந்து பிரெக்னன்சி ரிலேட்டடா ஏதாவது தொந்தரவுகள் இருக்கான்னு சொல்லி நீங்க வீட்லயே ஒரு யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணி அதை வந்து நீங்க ரூல் அவுட் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல கண்டினியூஸாவே இருக்கு அப்படின்னா நீங்க டாக்டர் போய் பாருங்க.
பிளட் டெஸ்ட் வந்து கண்டிப்பா பார்த்து ஹார்மோன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி ஓவரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எதனால வந்து ஃப்ளோ கம்மியா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் ஸ்டெப் நம்பர் 1. அதுக்கப்புறம் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் வந்து கண்டிப்பா கொடுக்குறப்ப உங்களோட ஃப்ளோ வந்து நார்மல் ஆயிரும். இன்கேஸ் நீங்க பேபிக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஃப்ளோல ஏதாவது டிஸ்டர்பன்சஸ் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டெப் வைஸ் பண்றப்போ வந்து நம்ம உங்களோட பீரியட்ஸ் வந்து ரெகுலர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்க பிரெக்னென்ட் ஆகுறது வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நம்புறோம். தேங்க்யூ.